இந்த எபிசோட் இல்லாம இயக்குனர் தனுஷ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நாயகனான பவிஷ் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் செஃப்பாக வேலை பார்த்து வராரு. பவிஷ் காலத்தொழிலினால் எப்பொழுதும் சோகமாக இருக்காரு. இதனை சரி செய்வதற்காக பவிஷ் வீட்டில் திருமணத்திற்கு பெண் பார்த்து வராங்க. பவிஷை திருமணத்திற்கு பெண் பார்க்க வீட்டுக்கு அழைத்து செல்றாங்க. அங்கு பவிஷ் பார்த்த பெண் பிரியா பிரகாஷ் வாரியர். இவர்கள் இருவரும் பள்ளிப்பருவ நண்பன் என்பது தெரிய வருது. இதனால் இவர்கள் இருவரும் திருமணத்திற்கு சில கால அவகாசம் கேட்கிறாங்க. இந்த சூழ்நிலையில பவிஷின் முன்னாள் காதலியான அனிகாவின் திருமண அழைப்பிதழ் பவிஷுக்கு வருது. பவிஷ் ஒரு தடுமாற்றத்துடன் இருக்க, இதனை தெரிந்து கொண்ட பிரியா பிரகாஷ் வாரியர், நீ உன் பழைய காதலியுடன் ஒரு சமரசம் செய்து கொண்டு வா, அதன் பிறகு நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என சொல்றாங்க. இதற்கு அடுத்து என்ன ஆனது? அனிகாவுடன் காதல் ஏன் முறிந்தது? பவிஷ் என்ன முடிவு எடுத்தாரு? யாருடன் அவர் கடைசியில் சேர்ந்தார்? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. நாயகன் நடித்திருக்கும் பவிஷ் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். நடை, உடை, பாவனை என அனைத்திலும் நடிகர் தனுஷை பார்ப்பது போன்ற உணர்வு நமக்கு கிடைக்குது. நாயகனின் நம்ம நடித்திருக்கும் மேத்யூ தாமஸ் கொடுத்த கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருக்கான்னு சொல்லலாம். இரண்டாம் பாதையில் வரும் நகைச்சுவை காட்சிகள் மிரட்டியிருக்காரு. அனிகா சுரேந்தர் மற்றும் பிரியா பிரகாஷ் எமோஷனல் காட்சிகளை ஸ்கோர் செஞ்சிருக்காங்க. ரப்யா காதுன், ரம்யா ரங்கநாதன், சித்தார்த் சங்கர் மற்றும் வெங்கடேஷ் மேனன் கொடுத்த கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். லியோன் பிரிட்டோன் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலத்தை சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். எல்லா காட்சிகளும் மிகவும் வைபாக, கலர்ஃபுல்லாக ஒளிப்பதிவு செய்திருக்காரு. ஜி பிரகாஷ் குமாரின் இசை படத்தில் இரண்டாம் பாதியில் பெரிதும் உதவியிருக்குன்னு சொல்லலாம். கோல்டன் ஸ்பாரோ மற்றும் ஏழை பால் படத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்குன்னு சொல்லலாம். தனுஷ் இயக்கத்தில் 3வது திரைப்படமாக இப்படம் உருவாகி இருக்கு. ஒரு ராம்காம் கதையை இயக்கியிருக்கிறார் தனுஷ். முதல் பாதியில் இடம்பெற்ற காதல் காட்சி அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. இரண்டாம் பாதியில் இருந்த திரைக்கதை வேகம் முதல் பாதியில் இருந்தால் திரைப்படத்தை கூடுதலாக ரசிக்கலாம் தோணுது. இரண்டாம் பாதியில் உள்ள திருமண காட்சிகள் அட்டகாசமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.